ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட பொன்னொன்று கண்டேன் மூவி டீம் இருக்காங்க. படத்தோடைய டைரக்டர் பிரியா மேம், படத்தோடைய ஹீரோ வசந்த் ரவி சார். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரெண்டு பேரும் பார்க்கறதுல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேரும் ஒரு கண்டென்ட்டா ஒன்று ஆடியன்ஸ் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப ப்ராமிசிங்கா, ரொம்ப அழகா அவங்கள முழுக்க முழுக்க என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே இது வரைக்கும் உங்களுடைய கண்டென்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. அது ஒரு ஆடியன்ஸாக பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வசந்த் ரவி சாரை எதனால் இப்படி ஒரு கேரக்டரில் சூஸ் பண்ணலாம், எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. ஏன்னா இது வரைக்கும் அவருடைய அந்த ஃபிலிமோகிராஃபியாக இருக்கட்டும், அவருடைய அந்த படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி பயங்கர ரகடா இல்லை ஒரு மாதிரி வேற லெவலில் ஒரு ஹீரோவாக வந்து பார்த்துருக்கோம். பட் இதில் டோட்டல் கான்ட்ராஸ்டாக இவர் ஒரு மாதிரி அம்மாஞ்சி பயப்புள்ளையாக ஒன்று எடுத்துகிட்டு வந்து காட்டணும் அப்படின்னு இந்த ஐடியா ஆக்சுவலி கரெக்டா சொன்னீங்க. அம்மாஜி பயப்புள்ளதான் இதுல. இது ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கிரிப்ட் நாங்க ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சுட்டு யார் இதுக்கு காசு பண்ணலாம் அப்படின்னு நாங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த மத்த கேரக்டர் சிவா கேரக்டருக்கு அசோக் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு தான் என்ன பண்ணலான்னு நாங்க வந்து பேசும்போது அப்ப யுவன் சார் சொன்னாரு வசந்த் ரவி ட்ரை பண்ணுங்கன்னா. நான் வந்து கொஞ்சம் ஹெசிடென்டா இருந்தேன். ஏன்னா ராக்கியோடைய அப்பதான் அந்த ப்ரோமோஸ்லாம் வந்திருக்கு. அவ்வளோ இன்டென்ஸான ஒரு பர்சன். இது ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாரா, தென் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த டவுட்ல. ஏன்னா அது அப்படியே அவ்வளோ ஒரு சூப்பர் ஹீரோ ஃபீல் இருந்தது இல்லையா. ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருந்தது. பட் நான் அப்படியே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். பட் போக வரலாம் கேட்பார் ஆஃபீஸில், பேசிட்டீங்களா வசந்த் கிட்ட, பேசிட்டீங்களா வசந்த் அப்படி. சரி ஓகே நம்ம மீட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் மீட் பண்ணேன். அண்ட் நான் அவரை மீட் பண்ணோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஓகே இவர் ஹீஸ் இன்ட்ரெஸ்டட். அதுதானே முக்கியம். வி நீட் பீப்புள் ஹூ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ அசோக்கே எடுத்துக்கோங்க, இஸ் டூயிங் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். அண்ட் அவர் வந்து அசோக் இஸ் நாட் த டைப்ல இதுல எனக்கு இவ்வளோ இருக்கணும்லாம் பார்க்க மாட்டேன். அவருக்கு அந்த ஸ்டோரி ஒர்க் ஆச்சுன்னா பண்ணுவார். ஐ saw the same thing in Vasant. I felt wow, I'm lucky to get two people. ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடா ஒரு இன்வெஸ்டடா இருக்காங்க அந்த ரோல் மேல அப்படின்ட்டு. ஸோ அவர்கிட்ட கதை சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அண்ட் அவர் கேட்ட கேள்விகள், அவருக்கு வந்து இது எப்படி பிளே பண்ணும், அதெல்லாமே அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும் போதே எனக்கு ஐ நியூ. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங் வச்சோம். ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. அண்ட் எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு, ஓகே இது 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 நல்ல கெமிஸ்ட்ரி செம்மையா இருந்துச்சு. அதான் சார் மேம் சொல்லியிருந்தாங்க, ராக்கி ஒன்று பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நார்மலாகவே நம்ம தமிழ் சினிமாவை பார்க்கும்போது ஒருத்தர் ஒன்று பேங்கராக ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு கீழே அதுக்கப்புறமா பண்ணதும் கிடையாது, பண்ணவும் மாட்டாங்க. அது தாண்டி நீ ஒரு 4-5 படம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, அது எல்லாமே வேற லெவலில் ஒரு ஹிட் ரேஞ்சுக்கு ஒன்று போயிடுச்சு. இப்போ கடைசியாக ஜெயிலர் வரைக்கும் வந்துட்டோம். பட் இருந்தாலும் எதனால இப்படி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அண்டு யுவன் சாருக்கும் உங்களுக்கும் இருக்கு அந்த லவ். ஏன்னா மேம் சொல்லும் போதே தெரியுது அவர் உங்களை எவ்வளோ ரசிச்சிருக்காரு, உங்களுக்கும் அவருக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு, அதை பற்றி. ஐ மீன் யுவன் சாருக்கும் எனக்கும் உண்டான லவ் வந்து எனக்கே வந்து லைக் இந்த படத்தோட இந்த ப்ரொமோஷன்ஸ் அப்போ தான் புரியுது. when he said my name, இந்த படத்துக்கு வந்து வசந்த் ரவி போங்கன்னு அவங்களுக்கு சொன்னது வந்து எனக்கு இப்போ தான் 2 நாள் மேடு தான் தெரியும். நான் அது வரைக்கும் மேம் சொல்ல யாருமே சொல்ல எனக்கு தெரியாது. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் பிகாஸ் தரமணியிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ட்ராவல் இருந்திருக்கு சாரோட அண்ட் சார் ஃபேமிலியோட. ஸோ அந்த ஒரு குட்வில் இருந்திருக்கு. அண்ட் ஹீ வுட் ஹவ் லைக் மை ஒர்க். நான் பண்ணுற படங்கள் எல்லாமே அவருக்கும் தெரியும். ஸோ அதனால சம்வேர் ஹீ ஃபெல்ட் இந்த படம் வந்து நான் இருந்தால் ஆப்டாக இருக்கும்னு அவருக்கு தோணிருக்கு. அதுக்கு யுவன் சாருக்கு தேங்க்ஸ். அண்ட் ஐம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு ஹிம் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இது வந்து இந்த படத்துக்குள்ள வந்ததே வந்து எனக்கு வந்து ஒரு ஐ ஃபீல் இட்ஸ் அ பிளெஸிங் தான். லைக் ஏன்னா ஐ வாண்டட் டு டூ சம்திங் லைக் திஸ் ராம்காம் இந்த ஜான்ரு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தோ நான் ராக்கி இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் எனக்கும் ஒரு ஆக்டரா எல்லா ஜானர்ஸும் பண்ணணும், எல்லா கைண்ட் ஆஃப் லைக் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும், எல்லா கேரக்டர்ஸுமே வி ஹேவ் டு ஹேண்டில் இட் அப்படின்றது அது கரெக்ட் டைம்ல எனக்கு இது இட் கேம் இன். அண்ட் ஐ இமீடியட்லி ஒரு ப்ராசஸ்ல சில டவுட்ஸ் இருந்தது. அதை உட்காந்து மேம்கிட்ட நான் கேட்டேன். ஏன்னா அந்த கேரக்டர் எப்படி ப்ளே பண்ணணும், இந்த மாதிரி என்ன இதுக்குள்ள எப்படி நான் ஃபிட் ஆகிறதுக்கு என்ன தேவையோ நான் ஐ கிளாரிஃபைட் அண்ட் ஐ காட் கன்வின்ஸ்ட். அண்ட் அப்படியே நான் வந்துட்டேன். அண்டு லுக்காவும் சரி அந்த படத்துக்காக நிறைய மாற்றிருந்தீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபுல்லாக அந்த கண்ணு தூங்காமல் ஒரு மாதிரி பிளாக் சர்க்கிள்ஸ்லாம் வந்து நீங்கள் இப்போ நான் உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கர எனர்ஜியாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஒரு ஆப்பிள் எப்படி இருக்கும், இல்லை காஷ்மீர் ஆப்பிள் எப்படி இருக்கணும் அப்படி பிங்க் கலரில் ஜொலிக்கிறீங்க. அதில் டோட்டலாகவே வேறையாக இருந்தீங்க. அதுக்காக ஏதாவது மெனக்கடல் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. மேக்கப் தான். கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு பையன் அவங்க அம்மாவை பார்த்துக்கிற ஒரு பையன். லைக் அவனுக்குன்னு இன்டர்னலாக வந்து
he would go through something, but still பிரியா மேம் மாதிரி தான் எக்ஸ்டர்னலா அவன் வந்து ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருப்பான். பட் ஜஸ்ட் தட் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் இட் இன் a more funny way, பட் ஸ்டில் ஐ மீன் அந்த அந்த கேரக்டர் வேற இல்லை. இப்போ நம்ம டே டு டேல வந்து இப்போ நம்ம வேற மாதிரி இருக்கோம். கண்டிப்பா. மேம் எனக்கு சீரியஸாக பார்க்கும்போது அனந்தம் பயங்கர ஃபேவரெட்டு. அதுக்கான ரீசன் என்னன்னா, நீங்கள் அந்த ஒரு பிளாட்டையும் லாக் பண்ணும்பொழுதும் அது ஸ்டார்ட் டு எண்ட் கரெக்டாக இருக்கும். மறுபடியும் அந்த அந்த பிளாட்டில் வேற ஒரு கதை இன்டர் கனெக்ட் ஆகும் போதும் அதோட பிளே அதோட ஃப்ளோ எல்லாமே ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகி வந்திருக்கும். எல்லா வெப் சீரிஸோட ஹை பாயிண்ட்டும் நான் பயங்கரமாக என்ன ரசிக்கிறது என்னன்னா, அது முடியும் போது அடுத்த சீசனுக்கோ இல்லை அடுத்த பார்ட்டுக்கோ ஒரு எண்டு கொடுக்கும்போது ஒரு பெரிய ஹைப்பில் நமக்குள்ள ஒரு பேங் ஒன்று கிரியேட் பண்ணும். நீங்கள் அதையும் அதில் கிரியேட் பண்ணி தந்திருப்பீங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சீரியஸாக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீசன் 2 எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? அது அப்படியே நீங்கள் ஃபோன் பண்ணி ஜீக்கு கேட்டுடுங்க, அதுதான் பெட்டர். பிகாஸ் எனக்கே தெரியாது, என்கிட்ட இன்னும் அதை பத்தி ஒண்ணுமே பேசல அவங்க. நான் வேற ஏதோ பண்ண போறேன். ஓகே, அது இதுக்கப்புறம் நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன். ஸோ அண்ட் இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா படமாவும் தேட்டர் ரிலீஸ் அப்படின்றது தான் எல்லாரும் ஆசைப்படுவோம். அண்ட் இந்த படமாவும் தேட்டர் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாக் இருக்கு. அண்ட் டக்குனு ஓடிடி அண்ட் டிவி அப்படின்றது அதுக்கான ரீசன் என்ன, அது தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு ரீசன்லாம் இல்லை. See, we are not in the production side. We are in the creative side. So as creative people, we want our film to reach people. How it should reach people and the producer knows best. Okay, it's produced by YSR Films and Geo Studios. They have taken the call that in the madri ipdi varnonte. We just wanted to reach people. Engludiya vela is to make it reach people. Adukku da naanga inga ukanditrukom. So I am very happy wherever it comes that it's coming out. I think we should look at it like that, you know. இப்போ வந்து வெளியே வரப்போது people are going to see it. எங்க பார்த்தா என்ன, they should see it and enjoy. அவ்வளவுதான். We have made a fun film and we are happy that people are watching it. அவ்வளவுதான். சார் நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னா, இது வரைக்கும் உங்க படங்கள் எல்லாமே தியேட்டர் ரிலீஸ் தான், இதான் ஃபர்ஸ்ட் ஓடிடின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு அது எப்படி இருக்கு? எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஓடிடி ஃபிலிம்னா அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான், அப்படிதான் இருக்கு. ஸோ ஐ அக்செப்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஓடிடி ஃபிலிம் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அண்ட் அது சொல்லும் போது ஏதாவது ஷாக்கிங்கா இருந்ததா? எது சொல்லும் போது? ஓடிடி அப்படின்னு சொல்லுவோம். ஓடிடி அது சொல்லும் போது ஷாக்கிங்னா இட்ஸ் லைக் அஃப்கோர்ஸ் ஐ மீன் நம்மளுக்கு வந்து படம் எனி ஆக்டர் எனி டைரக்டர் படம் தியேட்டருக்கு வரணும்னு தான் எடுக்கிறோம். கண்டிப்பா. பட் அது எண்ட் ஆஃப் தி டே நம்மளுக்கு ஒரு சே தானே இருக்கு. நம்ம இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம், பட் தே ஹேவ் தேர் ஓன் மேத்தமெட்டிக்ஸ், தேர் ஓன் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் டு இட். அவங்களுக்கு இந்த படம் வந்து தியேட்டர்ல வந்து ப்ராஃபிட் பண்றதோட ஓடிடியில் வர்றது வந்து இட்ஸ் மேக்கிங் தம் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். அந்த டீல் ஏதோ கிராக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு அது கமர்ஷியலாக பெட்டர் ஆஸ்பெக்ட்ஸ் ஒர்க் இருக்குது. ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும், அவ்வளோதான். அண்டு சினிமான்னு வரும்போது நம்ம நிறைய படங்கள் பார்ப்போம். இப்போ 2 பேரும் காமனாக கேட்குறேன், ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு நீங்கள் படம் பேர் சொல்ல வேணாம், ஆனால் இந்த படம் பார்த்துட்டு இது இந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் நம்ம எழுதியிருக்கோம், ஆனால் இதை விட பெஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்திருக்கா? இல்லை ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு இந்த படம் நமக்கான ஒரு படமாக ஒன்று இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கா? புரியல எனக்கு கொஸ்டின். என்னன்னா, இப்போ ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட நாமளும் வேற ஒரு கதை எழுதியிருக்கலாம், ஆனால் அந்த கதையை விட நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம். பட் நம்ம இன்னும் ரிலீஸ்க்கு ரெடி ஆகலை, இல்லை அதை லான்ச் பண்ணுற ஒரு ப்ராசஸில் போகாமல் இருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது அந்த மாதிரிலாம் 1000 கதைகள் இருக்குங்க. 1000 படம் பார்த்தோன்னா ஐயோ இதே மாதிரி நான் யோசிச்சேனேலாம் தோன்றது உண்டு. அது தட் இஸ் நத்திங். ஏன்னா ஒரு 10 பேருக்கு அதே தாட் வரும். இட்ஸ் ஜஸ்ட் அவருக்கு வந்து லக், ஹூஎவர் த பர்சன் இஸ் ஆர் ஹூஎவர் த லேடி இஸ், அவங்க போய் பிச் பண்ணி அவங்க படம் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் வரும். தட்ஸ் ஆல் நேச்சுரல் தான். சார் நீங்கள் என்ன, நான் எதுக்காக கேட்டேன்னா, எனக்கு ஜோக்கரோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் அதை பண்ணியிருந்தீங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். அப்படி ஒரு படம் தமிழில் இருந்து அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்னும் பேங்கராக பண்ண முடியுமோன்றது எனக்கு ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஃபீல் இருந்தது. ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் அப்படி கேட்குறேன். சரி, அந்த மாதிரி இருக்குதான். ஸோ ஐ மீன் சம்திங் லைக் தட் ஹேப்பன்ஸ் இன் தமிழ், யா வை நாட், ஐ மீன் லவ் டு டு இட். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? அதுக்காக கேட்குறேன். வரைக்கும் யோசிக்கல. ஐ மீன் so far I haven't never thought, பட் ஒரு பயோகிராஃபி, ஒரு ஆக்டரோட பயோகிராஃபி பண்ணணும்னு எனக்கு ஆசை. அது நம்ம நிறைய சொல்லியிருக்கேன். ரகுவரன் சாரோட பயோகிராஃபி பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஐ ஃபீல் ஐ மீன் ஆஸ் அன் ஆக்டர் ஐ லவ் ஹிம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நிறைய பயோகிராஃபிக்கல் ஃபிலிம்ஸ் வருது இல்லையா? ஸோ அது மாதிரி. அண்டு நீங்கள் அவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கும் போது இந்த பாயிண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஒரு படம் பண்ணும்போது அந்த அந்த கேரக்டராகவே தான் அந்த படம் முடிகிற வரைக்கும் இருப்பார், வெளியிலையும் அப்படி தான் இருப்பார். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டு பார்த்துருக்கீங்களா? Yeah, I heard he's a very again a very intense actor and he's such a heartwarming person. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். But yeah, I've never met him
அண்ட் அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட் எவர் ஃப்ளேவர் தட் ஹி பிரிங்ஸ் இன் ஈச் கேரக்டர் that he has played. And somewhere I there are certain actors you love, certain characters you love, but I feel like Raghuvaran sir is one such actor who should have gone even more beyond than anyone else. Yeah, I mean, should have gone beyond, beyond anyone else in Salamode. You have to understand. கண்டிப்பா மேம். அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது என்னன்னா, ஒரு ஹீரோயின் 2 ஹீரோ லாக் பண்ணுறாங்க, ஆனால் எந்த ஹீரோன்றதை கடைசியாக எப்படி லாக் பண்ண போகிறாங்கன்ற ஒரு ஐடியா தான் எனக்கு இருந்தது. அண்டு இப்படி ஒரு கண்டென்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நார்மலாக வெளியிலேருந்து என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி ஆரம்பத்திலே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை பிரேக் பண்ணி தான் படமாக பண்ணியிருக்க போகிறீங்க. அண்டு உங்களுக்குள்ளே அது எத்தனை நாள் ஒரு டிஸ்கஷனாக போச்சு? ஏன்னா இப்படி ஒரு கேள்வி வரும், அதை எப்படி படத்தில் ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம், சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம்? நாங்கள் ஆனஸ்டாக ஒரு கதை எழுதி, நாங்களே சின்சியராக ஒரு கதை எழுதி நான் ப்ரெசென்ட் படமாக பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஓகே, இஃப் பீப்புள் லைக் இட், ஐம் ஹாப்பி, தட்ஸ் ஆல். ஐம் ஹோப்பிங் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஐம் ஹோப்பிங் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றது தான். இன்னும் ஸோ இதில் அஃப்கோர்ஸ் எனக்கு நர்வஸாக இருக்கு. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஐம் ப்ரெசென்டிங் அ தமிழ் ப்ராஜெக்ட். அனந்தம்மா விட்டுருங்க, ஆஸ் அ ஃபில்ம் அப்படின்ட்டு படமாக நான் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கேன். பட் ஐ பிலீவ், ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்தது, நான் ரொம்ப அதில் இன்வால்வ் ஆனேன். ஸோ ஐ ஃபீல் பீப்புள் வில் லைக் இட். ஜாலியான படம். ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட், அப்படியே வீட்டில் உட்காந்து பார்க்கலாம். ஸோ ஐ ஃபீல் இட் வில் ஒர்க். அண்டு உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் பார்த்தேன். உங்கள்கிட்ட அதை காமிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அது என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது என்னுடைய டாட்டர். எப்படி இருந்தது அவங்க இல்லைன்னு போது? ஐ எம் ஸ்டில் கெட்டிங் ஓவர் இட். ஐ கான்ட் ஆனால் அதை பற்றி பேசுவேன். இட் ரியலி அஃபெக்ட்ஸ். அண்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க என் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. மற்றவங்களுக்கு அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது வேற, யாராவது சொல்லும் போது அது இல்லை, யாருமே என்ன அவளோட பார்த்தாங்கன்னா என் டாட்டர்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்ல என் வீட்ல இருக்கு. பட் லைக் அந்த மாதிரி மேம், லைக் I'm not அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்ல. மேம், அடுத்து யுவன் சாரோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் மர்ஜ் பண்ணி அவருடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணிடுங்க. சொல்லுங்கள் அதை பற்றி. உங்களுக்கும் யுவன் சாருக்குமான அந்த ட்ராவல் எத்தனை வருஷம், எங்கே ஸ்டார்ட் ஆகி இப்போ இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்க? கண்ட நாள் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு, இனி வரைக்கும் அதே தான், அப்படியே தான், அதே ரிலேஷன்ஷிப். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் அஃபெக்ஷன். ஹீஸ் அ வெரி பியோர் சோல் அண்ட் ஹீஸ் அ வெரி கிரேட் ஹியூமன் பீயிங். ஸோ எனக்கு அது அவரை பற்றி we all love him ல, நம்ம எல்லாருக்குமே we love him so much, அவ்வளவுதான். ஸோ அது that's all, it's just that. சார், நீங்கள் எப்பயாவது மியூசிக்கை பற்றி அவர்கிட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் இல்லை, மியூசிக்கை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணதில்லை. இல்லை, எனக்கு நான் இது எதுக்காக கேட்டேன்னா, ஒரு சில பேருடைய வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அது சாங்காக கேட்கணுன்றது யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு உங்கள் வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது, ஒருவேளை சாங் வெர்ஷனில் கேட்கும்போது வேறையாக இருக்குமோன்றது என்னோட ஐடியா. அப்படி சும்மா இல்லை, நான் அது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஓகே, எனக்கு புரியுது. பட் நான் சார் கிட்ட நான் இந்த மியூசிக் பற்றி நான் பேசினது இல்லை. படங்கள் பற்றி தான் பேசினோம். குறிப்பாக நம்ம படம் பற்றி தான் பேசினேன் ரீசெண்டாக. And we have a very limited conversation now. And like அவரும் ரொம்ப பேச மாட்டார், நானும் ரொம்ப பேச மாட்டேன். ஸோ நாங்கள் 2 பேரும் பேசினா எவ்வளோ பேசுவோம் அவ்வளோதான் பேசுவோம். மேம், அடுத்து நந்தினி. ஆமாம் மேம், எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப்? இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய வெப் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்களும் அதுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நந்தினி ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்டில் படித்தாங்க. கண்ட நாள் முதல்ல என்னுடைய அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணாங்க. அண்ட் ஷீஸ் அதாவது நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், ஒரு நந்தினி போதும் ஒரு டைரக்டருக்கு. ஆஸ் அன் அசோசியேட் எல்லா வேலையும் பண்ணிடுவாள். சச் அன் எஃபிஷியன்ட், சச் அ டேலண்டட் பர்சன். அண்ட் அதுக்கப்புறம் ஷீ செட் நான் தனியாக ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் ஹர் ஓன். அண்ட் அவங்களுடைய ஜேர்னியும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், என்னோட ஜேர்னி மாதிரியே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குது. ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தட் இன்னைக்கு நான் எந்த சோஷியல் மீடியா பார்த்தாலும் இன்ஸ்பெக்டர் ரிஷி அண்ட் அவங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் அவங்க டீம் ஃபோட்டோஸ் இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் ஷீ டிசர்வ்ஸ் தட் அண்ட் மச் மோர். சார், நீங்கள் வெப் சீரிஸ் ஏதாவது ஒன்று யோசிச்சு இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த ஐடியா இருக்கா? எதனால் அது இப்போ வரைக்கும்
இப்படி ஒன்று ப்ளாட்டுக்குள்ளே வரலன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை ஃப்ராங்காக சொல்லணும்னா. பட் நானும் எந்த வெப் சீரிஸும் எனக்கு லைக் ஒன்றும் எனக்கும் மேபி நான் அந்த ஐடியாவில் இல்லை. நான் அது ஓப்பனாக இல்லாதனால எனக்கு அது இன்னொரு யாருமே அப்ரோச் பண்ணலை. ஒன்று ரெண்டு வந்துச்சு. பட் நான் அது பெரிய அப்போ நான் படங்கள் பண்ணிட்டு இருக்கனால நான் அதை கேட்கல. ஸோ எனக்கு என்னன்னா வெப் சீரிஸ் பண்ணுறது ஓகே. பட் எனக்கு அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல. அந்த டைம்ல ஒரு 2 படம் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா என்னோட பிகினிங்ல ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸுமே நான் இட் வாஸ் லைக் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால நிறைய படங்கள் இப்போ பண்ணணும்னு அந்த ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கேன். ஸோ அதனால மேபி அண்டு நீங்கள் சொன்னீங்க இப்போ அந்த 2 படத்துக்கான டைம் எடுத்துக்கிட்டேன்னு. பட் அந்த டைம் எடுத்ததுனால தான் அது அவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்ன்ற ஃபீல் எனக்கு. நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்ட் தான். இப்போ அதே டைம் எல்லாத்துக்கும் எடுத்தோன்னா நம்மளுடைய படங்கள் ரொம்ப கம்மியாயிடும். இந்த ஆக்டராக ஒரு பேலன்ஸ் பண்ணுறது இப்போ அந்த ஸ்ட்ராங்னஸும் இந்த படத்துக்கு வேணும்னும் போது அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. அது ஒரு ஆக்டராக பேலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐ திங்க் when you start it's very important as an actor. I think when you start I think you should go slow. And I believe in it. And being select பண்ண project is what defines you. And ஆடியன்ஸுமே இந்த ஆக்டர்ஸ் இந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து இருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் பிலீஃப், ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது. அந்த ட்ரஸ்ட்டை நம்பி தான் நீங்கள் அடுத்தடுத்த படங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க நீங்கள் பண்ணுற படங்கள். ஸோ அது பிகினிங்கில் நான் எடுத்த ரீசனும் அதுதான். எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் லைக் சைன் அப் ஆர் டூ மினி ஃபிலிம்ஸ். ஸோ தரமணிக்கு அப்புறம் ராக்கிக்கு அப்புறம் அஸ்வின்ஸ் அந்த 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 ஒரு டைம் பீரியட் ஆச்சு. அந்த டைம் பீரியடில் நான் குவாலிட்டியான ஒரு ஃபிலிம்ஸ் பண்ணுறதுனால தான் இப்போ இவ்வளோ படங்கள் பண்ண முடியுது. மேம் இந்த ஃபோட்டோ பயங்கர ஸ்பெஷலாக இருந்துச்சு. தீபக் ப்ரோ, தீபக் இந்த போட்டோ பார்த்தா அவரே கேட்பாரு இது எப்போ அப்லோட் பண்ணீங்க. ஆமா, அவருக்கே தெரியல, அவர் ஆக்சுவலி பார்க்கல அது. ஓ அப்படிங்களா? தீபக் ஆக்சுவலி நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் டெலிவிஷன்ல. ஓகே, 1997ல சூப்பர் சிங்கரா? அதுக்கு முன்னாடிங்களா? சூப்பர் சிங்கர்ல என்ன அவர் ஆங்கரா இருந்தார், சீரியல்ல நடிச்சாரு. அதான் நான் 7 சேனலுக்கு ஒரு சீரியல் பண்ணேன். 7 சேனல்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நாராயணன். ஸோ அவர் கம்பெனிக்கு நான் ஒரு மெகா சீரியல் பண்ணேன். அது தூர்தர்ஷன்ல வந்தது. அதுக்கு பேரு உறவுகள் ஒரு தொடர்கதை அப்போ வந்தது. அதை அதுல இவன் ஒரு குட்டி பையனா என்னை மீட் பண்ணாரு. He did such a big role, such an extremely talented guy Deepak is. So and he did a very big role. அதாவது அந்த ஸ்டோரி ஒரு 2 லேடிஸ் சிஸ்டர்ஸ் பத்தின கதை. அவங்க டீனேஜ்லேருந்து அவங்க 50s வரைக்கும் போகும். அது தேவதர்ஷினி அண்ட் மனோஜ் சித்ரான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்க 2 பேரும் நடிச்சாங்க. அண்ட் அதில் he played one very very important role. ஸோ அதுதான் நான் அதை நான் என்னுடைய ஓல்ட் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது திடீர்னு தீபக்கோட ஃபோட்டோ இருந்தது. ஸோ ஐ தாட் ஓகே தீபக் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அவன் பார்க்கவே இல்லை. பழைய ஐஸ்வர்யா இப்போ இருக்க ஐஸ்வர்யா 2 பேரு கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எப்படி அந்த ஒரு டைம்? கிரேட் ஃபீலிங். 2 பேருக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? இது 2 பேரும் காமனா ரெண்டு ஐஸ்வர்யாவும் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. வெரி 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 ஸ்மார்ட், வெரி வெரி டேலண்டட் விமன். அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் தட் நான் 2 பேரோடையும் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவ்வளோதான். சார் நீங்க சொல்லுங்க சார், ஐஸ்வர்யா மேம் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஐஸ்வர்யா நானும் we started a journey together around the same time. அவங்க மாயநதி பண்ணும்போது நான் தரமணி பண்ணேன். and both of us met at Filmfare Awards. அவங்க பெஸ்ட் டெபியூ மலையாளத்துக்கு வாங்கினாங்க, நான் தமிழ்ல ஃபிலிம்ஃபேர்ல. ஸோ அப்போலேருந்தே நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே அவங்க ரொம்ப ஜோவியலா பப்ளியான ஒரு பர்சன் தான். அப்போலேருந்தே we wanted to work one project together. அது பொன்னொன்று கண்டெய்னில் இட் ஹேப்பன். அண்ட் அவங்களோட ஒர்க் பண்ணுற அந்த அதுதான் சொல்கிறேன்ல, சீன்னா ஒர்க் பண்ணும்போது செட்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்மளோட பெட்டராக அவங்க இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது அது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். அட் சேம் டைம் நம்மளுக்கு ஓகே இவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக தான் நடிக்கணும். பிகாஸ் நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல வீக்காக இருந்துட்டோம்னா என்கல்ஃப் யூ
வெரி மச். அது அந்த ஒரு டேலண்ட் அவங்களுக்கு இருக்கு. அது அசோக்கே என்கிட்ட சொல்லுவோம் செட்ல, இப்போ பார்த்துடுறா நான் ஒரு சீன் ஒன்று பண்ணேன், அது எனக்கு தெரியாமலே ஒன்று பண்ணிடுச்சு, அது நான் சொல்றேன் இப்படி பண்ணுன்னு, பட் அது ஒன்று வேற ஒன்று பண்ணுது, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது பயங்கரமா அது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. ஸோ இட்ஸ் வெரி கம்ப்ளீட்டிங் டு டு ஒர்க் வித் ஹர். அண்ட் எங்க 2 பேத்துக்கான கெமிஸ்ட்ரி இஸ் கம் அவுட் வெல். அண்ட் அசோக் அண்ட் ஐஷூஸ் கெமிஸ்ட்ரி இஸ் கம் அவுட் ஈவன் மோர் பியூட்டிஃபுல்லி. ஸோ படம் பார்க்கும்போது இருக்கும். இது எவ்வளோ ஸ்வீட்டான ஒரு விஷயம். அது அழகாக அவர் சொல்கிறாரு, அவங்களுடைய கெமிஸ்ட்ரி இன்னும் நல்லா வந்திருக்கு அப்படின்றது. அதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மனசு வேணும்ல சார். எனக்கு இதுல என்னங்க, நான் ரொம்ப சொல்றேன்ல, எங்க படமும் அப்படிதான். ஒரு இட்ஸ் a transparent film. We are transparent people. அவ்வளவுதான். What you see is what you get. இது உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளில ஒண்ணு பேசுறதுலாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் உள்ள சோகம் இருந்ததுன்னா அதை நான் வெளில காட்டிக்க மாட்டேன். பட் தட்ஸ் மை பர்சனல். யா, தட்ஸ் பர்சனல். பட் நிஜமாவே சொல்றேன், we are being very honest about everything. So இதுல என்ன ஹைட் பண்றதுக்கு? we are happy. இல்ல அவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லது தானே, கண்டிப்பா படத்துக்கு நல்லது தானே. அண்ட் ஸ்கிரீன்ல ஒரு நீங்க தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க மானிட்டர்ல, ஒரு டைரக்டரா அதை பார்க்கும்போது நம்ம சீனை இன்னும் அவங்க பெட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற போது அது ஹாப்பியாகவும் இருக்கும். ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு எது ரொம்ப ரசிச்சு அப்படி ஒரு சீன் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, இன்னும் ஒன்று பெட்டரா பெஸ்டா எல்லாமே நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி. நாங்க ஒரு ஹோல் ஒரு ஒரு மாண்டாஜ் சீக்வென்ஸ் பண்ணிருந்தோம் 3 பேருக்கும். அண்ட் அது வந்து பயங்கர 3 பேரும் அப்படி, அதாவது அவளுக்கு தெரியக்கூடாது ஆனா தெரியும். இவங்க 2 பேரும் வந்து ஒரு மாதிரி கிளவுன் பண்ணுவாங்க. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீன் பண்ணோம், அதுவும் ரொம்ப கியூட்டா இருக்கும். ரொம்ப எனக்கு ரொம்ப I really enjoyed doing this film. அவ்வளவுதாங்க. And I was very lucky that எல்லாருமே they believed in it. அவ்வளவுதான். ஓகே, இதுதான் இந்த பிட்ச்ல தான் நம்ம இந்த படத்தை பண்ண போறோம், ஓகே இந்த பிட்ச்லயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாரும் ஒர்க் பண்ணாங்க. அண்டு படங்கள் எப்பவுமே ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு, இல்லை அந்த படம் மேலே பெரிய எதிர்பார்ப்புனா அதுக்கான பார்ட் 2 ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் ஏதாவது ஒரு படம் பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா, அப்படி நடந்திருக்கா? I think Rocky 2, I mean we spoke, me and Arun Rocky பண்ணிட்டு இருக்கும்போதே Rocky 2 பத்தி பேசியிருக்கோம். பட் இப்போ அருண் இருக்கிற பிஸி ஸ்கெடியூலில் நான் இப்போ ஒரு ட்ராவலில் இருக்கிறதுனால அது Rocky 2 எப்போ நடக்கும்னு தெரியாது. அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா அப்போ ராக்கியை ரீரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அனௌன்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு என்னோட தாட் ப்ராசஸ். பட் இஃப் இட் ஹேப்பன்ஸ், யா I'll be the most happiest. அண்ட் ஜெயிலர் 2 அதை பற்றி கேட்காம நல்லா இருக்க முடியல. இப்போ வரைக்கும் அது ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதில் இருப்பீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா அது என்ன மாதிரி தெரியும்? ஃபர்ஸ்ட் ஜெயிலர் 2 இருக்குதா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நம்ம டாக்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் க்ரூ மெம்பர்ஸ் கிட்டையும் நெல்சன் சார்ட்டையும் அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. பட் யாருமே கன்ஃபார்ம் பண்ணலை, அது யாருமே பண்றோம் பண்ணலைன்னு கூட சொல்லலை. ஸோ ஐ திங்க் ஒருவேளை ஜெயிலர் 2 நடந்துச்சுன்னா I'll be the most happiest because I'm also excited to watch the film. அண்ட் நீங்க மேம், நீங்க ஏதாவது செகண்ட் பார்ட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? எனக்கு முக்கியமா அனந்தம்ல அந்த ஹாரர் எஃபெக்ட் பயங்கரமா இருக்குது. ஒரு ஃபுல் லென்த் ஒரு சீரீஸா அது மிரட்டி இருந்தீங்க ஒரு மாதிரி. அதனால நான் ஒன்று யோசிச்சு, நீங்க ஒரு ஃபுல் லென்த் ஹாரர் படம் பிளான் பண்ணிருப்பீங்களா? அப்படி ஒன்று இருந்தா இல்ல, பிளான்லாம் இருக்கு, பண்ணலாம். இது நான் மேபி கண்டனால் முதல் 2 கூட பண்ணுவேன், யாருக்கு தெரியும். வாவ். அண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் we'll think about itன்றதை தான் நான் விட்டுருக்கேன். ஏன்னா பிகாஸ் all 3 of them we are in touch, பிரசன்னா, லைலா and கார்த்திக், and we want to do something. அது பட் அதை எப்படி பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும். ஸோ அது அந்த தாட் இருக்கு. அண்ட் 2 பேரும் அடுத்தடுத்த லைனப்ஸ்ல என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன டிராவல் போயிட்டு இருக்கு? The Vine பொன்னொன்று கண்டேனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இஸ் வெப்பன். அண்ட் அது இட்ஸ் a superhuman action film. இது வரைக்கும் நான் அப்படி ஒன்று பார்த்ததே இல்லை. ட்ரெய்லராகவே பயங்கரமாக இருந்தது. அண்டு அந்த ஐடியாவும் பயங்கர சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் அவரே ஒரு வெப்பனாக இருக்கார் அப்படின்னு அந்த ஐடியாவே ஒரு மாதிரி பிளாஸ்ட் பண்ணுச்சு மைண்டுக்குள்ள. I mean it's a different takeaway film for the audience. A lot of action இருக்கும், CG இருக்கு. So again it's got a huge cast. Satyaraj sir, Rajiv Menon sir, Tanya. So அதுக்கப்புறம் I have Indra coming up. எல்லாமே that's also post production is happening. Again that's come out really well. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு டார்க்கான த்ரில்லர் அந்த ஃபிலிம். ஸோ யா, இந்த 2 படங்கள் இருக்கு இந்த வருஷம். ஸோ லெட்ஸ் வெயிட். நானா அதான் சொன்னேன்ல, இப்போ நெக்ஸ்ட் டைம் டூயிங் அ வெப் சீரிஸ். அதுக்கப்புறம் மீன் pitching for few projects. I'm not sure. Maybe ஒரு ஃபிலிம் நடக்கும் தெரியல எனக்கு. I'm not
ஐம் நாட் சேயிங் எனிதிங் ரைட் நவ. ஏன்னா எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி பாயிண்ட். கண்டிப்பா. நம்ம கடைசியா டெக்னீஷியன்ஸை பத்தி பேசிடலாம். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர், இதுக்கு முன்னாடியும் அனந்தம்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு, அவரை பத்தி சொல்லுங்க. ஓகே, என்னுடைய இந்த படத்துக்கு பொன்னொன்று கண் என்னுடைய சினிமாட்டோகிராஃபர் பகத். அவர் என் கூட அனந்தமும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்சுவலி வந்து ராஜீவ் மேனன் சாரோடைய அசிஸ்டன்ட், மைண்ட் ஸ்க்ரீனில் தான் படித்தார். அண்ட் ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரிலி டேலண்டட் யங்ஸ்டர். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் எனக்கு எனர்ஜி கொஞ்சம் கம்மியானாலும் அவர் வந்து அப்படி புஷ் பண்ணி ஹீ வில் ஒர்க். அண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் பேசாதவர், பட் ஆனால் ரொம்ப என் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் பண்ணார். லிட்ரலி நிஜமாவே என்னுடைய பலமா இருந்துட்டு அவர் ட்ராவல் பண்ணாரு. தென் என்னுடைய எடிட்டர் சதீஷ் சூர்யா, அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னுடைய கண்ணாமூச்சி என்னடா தான், இண்டிபெண்ட் ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்ணாமூச்சி என்னடா தான். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய படங்கள் சுதா கோங்கரா படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ இன்ஸ்பெக்டர் ரிஷியோ அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ அண்ட் ஐ ஆர் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி நான் சொல்லவே வேண்டாம். நான் வந்து ஓகே ஃபுட்டேஜ் வந்திருக்கு சதீஷ் பாருடா அப்படின்னா, ஓகே நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடிட் பண்ணி வச்சுட்டு நான் போய் ஒன்லி இதுதான் பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு சிங்க் இருக்கு. என்னுடைய ஆர்ட் டைரக்டர், ப்ரொடக்ஷன் டிசைனர் சூர்யா ராஜீவன், யங்ஸ்டர். அதாவது இன்னும் அவங்கெல்லாம் 30s இல்லை. ஓகே, அனந்தம் அவர் பண்ணும்போது he was 25. ஓகே, அண்ட் அந்த செட்டு அவர் வந்து கிரியேட் பண்ணதுன்றது எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் இஸ் வெரி யங் டேலண்ட். அதுக்கப்புறம் என்னுடைய கோ ரைட்டர் பற்றி சொல்லணும், ரீமா ரவிச்சந்தர். அனந்தமும் ஷீ கோ ரோட் வித் மீ, கோ ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். இதுக்கும் ஷீ இஸ் த கோ ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். அண்ட் இன்னும் அடுத்த வர ப்ராஜெக்ட்லையும் ஷீ இஸ் த கோ. ஸோ என்னுடைய ஒரு 5-6 ப்ராஜெக்டில் வி போத் ஹவ் ரிட்டன் டுகெதர் த ஸ்க்ரீன் பிளே. ஸ்டோரி அஃப்கோர்ஸ் இஸ் மை ஐடியா அண்ட் அதுலேருந்து வி டெவலப் இட். ஸோ இது இருக்குது. தென் வி ஹவ் அஃப்கோர்ஸ் யுவன் சார், டெக்னீஷியன் சொல்லவே வேண்டாம். தென் ஐ நீட் டு டாக் அபவுட் த காஸ்டியூம்ஸ் அண்ட் லுக் ஆஃப் த ஃபில்ம். ஜஃப்ரூன் மேம் தான், மிஸ்ஸஸ் யுவன் தான் வந்து காஸ்டியூம் அண்ட் ஸ்டைலிங் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய கலர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய டெக்ஸ்சர்ஸ், கிளாத் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். ட்ரைலர் பார்க்கும்போது whatever that she has done very beautifully, ரொம்ப பியூட்டிஃபுல். இப்போ நீங்கள் அந்த சுந்தரி சாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹோல் ரெட்ரோ ஃபீல், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சாங்குக்கு அந்த ஹோல் ஒரு ரெட்ரோ ஃபீல் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ஏற்றபடி தான் அவளுக்கு அந்த காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த பூ போட்ட அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது அவங்க இது அட் த சேம் டைம் இது வந்து ரொம்ப மாடர்னாக ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கணும்னா இந்த மாதிரி அவங்க பண்ணாங்க. ஐஷோட ஸ்டைலிங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அந்த ஒரு பொஹிமியன் கேர்ள், ஒரு ஒர்க்கிங் கேர்ள், பட் ஹூஸ் லிட்டில் மெஸ்ஸி அண்ட் ஒரு ஷீஸ் கன்ஃபியூஸ். அந்த ஜென்ரேஷன் அவங்க பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியே ஆகணும் அவங்க பண்ண ஒர்க்கு. தென் உதய் தான் சவுண்ட் மிக்ஸ் பண்ணார். ஸோ உதய் இஸ் அ வெரி சீனியர் பர்சன், பட் ஸ்டில் எனக்கு வந்து அவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ ஹீ டிட் அ கிரேட் ஜாப். ஸோ எனிபடி எல்ஸ்? யுவன் சார் பற்றி நான் சொல்லவே வேண்டாம். அண்ட் இந்த படத்துல வந்து எல்லா சாங்குமே ஒரு சாங் ஒரு லிரிசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐ ஹேவ் டு மென்ஷன் தட். இப்போ வந்து என்னம்மா விச் இஸ் ஐ திங்க் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது வந்து விக்னேஷ் ராமகிருஷ்ணா பண்ணியிருக்காரு. சுந்தரி அப்படின்ற சாங் வந்து நிரஞ்சன் பாரதி ஹேஸ் பென் த லிரிக்ஸ் ஃபார் தட். தென் இது கவிதை கொட்டுதுன்னு ஒரு பாட்டு இருக்கு, அது சிவானந்த் அவர் வந்து பண்ணியிருக்காரு. தென் அந்த சன்லைட் பட்ட கண்ணுக்கு அது வந்து துரை பண்ணியிருக்காரு. Then which is the first song? Anirudh. And then உன் அழகே ரசித்து பார்க்கன் வந்து எங்க EPA வந்து he is a writer. சூப்பர்பா பண்ணியிருக்காரு. அது அனிருத் கிருஷ்ணா அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் ஒரு நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஓகே ஈச் சாங் வேற பர்சனோட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணோம். ஒரு 2 சாங் கொரியோகிராஃப் பண்ணிருந்தது வந்து சதீஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு சாங் நாங்கள் வந்து ஆக்சுவலி டெல்லியிலேயே போய் ஷூட் பண்ணி ஒரு டீமோடையே நாங்கள் ஷூட் பண்ணோம். சன்லைட் சாங். ஏன்னா அது வந்து ஒரு அந்த ஒரு ஃபங்கி வீடியோ ஸ்டைலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அங்கே அந்த டீமோட போய் ஷூட் பண்ணோம். ஸோ தட் வாஸ் ஆல்சோ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ் டு கிவ் அ ப்ராஜெக்ட் சரி நீங்கள் யூ விஷுவலைஸ் இட், இது என்னோட ஐடியா அப்படின்னு. ஸோ தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு டூ தட்.
தென் அண்ட் ஹோஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் யூனோ. இப்போ மேத்யூ வர்கீஸ் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் சச்சு அம்மா பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீஸ் டன் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். தீபா சங்கர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யங்ஸ்டர்ஸ் அபிஷேக் சங்கர்னு ஒரு பையன், ஸ்மிருதி பரமேஸ்வர், தென் அமிர்தா லக்ஷ்மி, ஸ்வேதா சேகர். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் யூனோ. சச்சு சரஸ்வதின்னு இன்னொருத்தங்க மதர் கேரக்டர்ஸ். இந்த மாதிரி அண்ட் லாட் ஆஃப் பீப்புள், லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் யூனோ. அண்ட் எல்லாமே ஒரு ஆக்சுவலி பட் அப்படி பார்த்தோம்னா பட் யாருக்குமே அந்த செட்ல வந்து எங்களுக்கு அந்த ஈகோ விஷயமே கிடையாது. வி ஆல் ஒர்க்ட் அஸ் அ டீம். என்னுடைய மற்ற அசிஸ்டன்ஸ் பத்தியும் சொல்லணும். கோவிந்த் அண்ட் பிரதாப் இல்லைன்னா அடிச்சிருவாங்க மேம் எப்பவுமே. காஜல் இஸ் மை அசோசியேட் டைரக்டர். ஸோ இவங்களை பற்றிலாம் சொல்லனா அடிச்சிருவாங்க. என்ன மேம் எங்களை பற்றி சொல்லு. ஸோ இட் வாஸ் என்னை சுற்றி வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யுவன் அண்ட் மீ தான் கொஞ்சம் ஓல்டர். யுவன் இஸ் ஆல்சோ யங்கர் தென் மீ. ஸோ ஐ வாஸ் லைக் லிட்ரலி லைக் த ஆல் பிரதர்ஸ் அண்ட் சில்ட்ரனை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் செட்டில். பட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் I think அப்பதான் we can reinvent ourselves. கண்டிப்பா. We don't want to be stuck in the old school. We want to keep thinking of new things. That is what I enjoyed in this. அனந்தம்லேயும் அப்படிதான் இருந்தது. I had so many youngsters, so much புது talent நான் பார்த்தேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து it was like a family for me. I built bonds like that. அவ்வளவுதான். Bonds last for life. சூப்பர் மேம். தேங்க்யூ வெரி மச். படத்தோட சக்ஸஸ் ஸ்பீட்ல எல்லாரையும் மீட். தேங்க்யூ. Thank you.